ஓம் ராஜாதிராஜ பிரசக்ஞ சாயினேயே நமோ வயம் ஸ்மரணாய ஓம் கற்பூர நீராஜனம் ஜோதிஹி தரிசயாமி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குர மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. உங்க பிள்ளையாண்டானுக்கு நல்ல பொண்ணு அமையணும்னு பிள்ளையாட்ட வேண்டிண்டு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுக்கிறேன். பேஷா நடக்கும். அப்ப நான் வரேன் சாமி. ரைட் வாங்க. உங்க பேரு? காயத்ரி. சரி. எல்போடா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ யாருப்பா? வணக்கம் தமிழகத்துல இருந்து சிறப்பு விருந்தினரா உங்களை பேட்டிக்கான வந்திருங்க. அட என்னம்மா, உங்க புள்ளையோட ஃப்ரெண்டு கிரண். அப்படியா? மிலிட்டரியில ஒண்ணா ஒர்க் பண்றீங்களா? மிலிட்டரியில நம்ம ஒண்ணாதான் ஒர்க் பண்றோம். ஆனா பொசிஷன்ல அவர் கொஞ்சம் மேல, நான் கொஞ்சம் கீழே. சரிப்பா, நான் வரேன். ஹரே ராம் கேமாஜி. 4 சக்கர வண்டி தெரிந்து பாருங்க, நம்ம வண்டி தான். வாங்க போல. வேண்டாப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, நீங்க ஃப்ரெண்டோட அம்மாமா. வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக வண்டி ரெடி பண்ணிருக்கேன். இருங்க இருங்க. என்னப்பா இதெல்லாம்? தெரியல. வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு சம்பந்தம் பேச வந்திருக்கேன். உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? எனக்கு மூளை குழம்புல, உன் பிள்ளைக்கு தான் மூளை குழம்பு போச்சு. ஒண்ணுமே தப்பு செய்யல. இந்த துப்பாக்கியும் கத்தியும் பக்கத்து நாட்டுல கொண்டு போய் வித்த. இதுக்கு போய் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டான். சஸ்பெண்ட் பண்ணிருக்கானா? உன்னை அங்கேயே சுட்டு பொசுக்கி இருக்கணும்டா. அது சரி, உன் புள்ள என்னடானா உயிரோடவோ பணமாவோ புடிச்சு தரணும்ன்றா. நீ வார்த்தையிலே கொண்டுடுவ போல இருக்க. அப்படி போடு. ஏய், நீயா பார்த்து எதனா பண்ணீங்கன்னு செத்துப்போ. அது பேர் தற்கொலை. நானா பண்ணேன்னு வச்சுக்க, அது பேர் கொலை. எப்படி வசதி? மேஜரோட அம்மாடா. அம்மா? ஆமா. இது சும்மா என் பாக்கெட்ல இருக்குது குண்டு. இதை எடுத்து இதுல போட்டாதான் டிமின்னு வெடிக்கும். நான் என்ன மிலிட்டரி ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு வர்றேன். மிலிட்டரி மேன். உனக்கு துப்பாக்கி பார்த்தாங்க, கத்திதான். ஏப்பா, ஆட்டோ எடுப்பா. தம்பி, ஆட்டோ எடுப்பா. ஆட்டோ எடுக்க மாட்டேன், உயிரத்தான் எடுப்பேன். ஆவோ மேஜர், உன்னதான் எதிர்பார்த்தேன்.
சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை அடிக்க கூடாதுன்றதுனால உன்னை விட்டு வச்சேன். ஆனா உனக்கு தாய் நாட்டையும் தாயையும் மதிக்க தரடா நாய. Yes, please. Any books? இந்த புக்ல என்ன வேலை? This book. 15 bucks. 5 ரூபாய். தள்ளுபடி போக எவ்வளவு? தள்ளுபடியா? பொங்கலா இல்ல தீபாவளியா தள்ளுபடி கொடுக்க போயா? போயா. போடா. காலங்காத்தால வந்துடுறானுங்க. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? புக் அடிக்கிறீங்க, படிக்கிறீங்க, மூடி வைக்கிறீங்க, எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, மூடிக்கிறீங்க. வாட் யூ வாண்ட்? இல்ல என்னென்ன புக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு வந்து வாங்கலாம்ல. நாளைக்கு வந்து வாங்குறதுக்கு இப்ப என்னடா இங்க? இது என்ன புக் ஸ்டாலா இல்ல எக்ஸிபிஷனா? அப்படியே வர்றது ஏதாவது செக்ஸியா ஏதாவது கீச்சு பாயிட்டு விட்டு போறது. போடா. லைப்ரரியில புக்க திருடியே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒண்ணு இல்லைங்க, நானும் அவனும் எல்கேஜி யூகேஜி கிளாஸ்மேட். ஒரு பாச பிணைப்பு. என்ன விஷயங்க? உங்களை பார்க்கதான் வந்தேன். போச்சுடா. அது நேத்து வந்து கொடுத்தது கேக்குறது தப்பு இல்லையா? ஐயோ அது இல்லைங்க, நேத்து நல்ல படம் வரைஞ்சிருந்தீங்க, அதான் இன்னைக்கு இல்லையான்னு கேட்டேன். இந்த வரையதெல்லாம் அது பாருங்க, அவன் தான் ஒரு மாதிரிங்க. என்னைக்கு மூடு வருதோ அன்னைக்கு தான் ரொம்ப நல்லா வரைவான். அங்க பாருங்களேன், பாருங்க மூடு விட்டாய். அந்த மாதிரி ஆளுங்க கிட்டதான் கடவுள் திறமையை கொடுத்திருக்காரு. சரி அது போகட்டும், அவர் வரைஞ்ச ஒரு அழகான படம் எனக்கு வேணும். அவரு படம் வரைஞ்சி உங்களுக்கு? ஐயோ நான் சும்மா கேட்கலீங்க, அதுக்கு பணம் தரேன். இல்லங்க, இதை மட்டும் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல சிக்கன ஒரு படத்தை வரைஞ்சி நம்பலாமா? நம்பிக்கை தாங்க வாழ்க்கையே. நான் வரேன். ஓகே, பை பை. அல்லாஹ் ஈசர் முருகா என்ன மட்டும் காப்பாத்து. ஐசி குட்டே கமான். கையில என்ன பையனா புதுசா இருக்கு? கையில பை பையில கை. நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா? உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ராஜா எனக்கு டீ-ஷர்ட். இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா. இவன் படம் வரைஞ்சு கொடுப்பான்னு கோடீஸ்வரி கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன். படம் வரைஞ்சு கொடுக்கல, கை கால வெட்டி கைமா போட்டுருவா. என்னடா மென்டல் மாதிரி சிரிக்கிற? வெயில அது வந்து நீ வரைஞ்சு கொடுத்தத நான் வரைஞ்சு கொடுத்து என்னது? நான் நான் வரைஞ்சு வரையறதா? கொடுத்தத ஆமா ஆமா நீ வரைஞ்சத நான் வரைஞ்சு கொடுத்தா. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஐயோ பணம் வாங்கணுமா எனக்கே புரியலையே. வேணாமா? அண்ணே உன்னை சொல்ல மறந்துட்டேன், நீ பிறந்த நாளைக்கு அண்ணன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கு, நீ என்ன வாங்கி கொடுக்க போற? டா, இவன் என்ன உனக்கு எல்ஐசி பில்டிங்கா வாங்கி கொடுக்க போறான்? வயித்த பசிக்குது, களி உருண்டி இருந்தா உருட்டி போட வா. அண்ணா அண்ணா எழுந்துருண்ணா. என்னம்மா? இந்தாங்க காஃபி, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். என்னண்ணா மறந்துட்டியா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். டிஃபன் மட்டும் இல்ல, வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட போறோம். எல்லாம் நீ வந்து நேரம் தானா? கொஞ்சம் இருமா, கொஞ்சம். உன் பிறந்த நாளுக்கு இந்த அண்ணனோட சின்ன பரிசு. ஐயோ எவ்வளவு அழகா படம் வரைஞ்சிருக்கேன்னா. அண்ணன் அண்ணன் தான். என்னமா அது? அண்ணனுக்கு படம் வரைஞ்சு கொடுத்திருக்கு பாரு. படம் வரைஞ்சு கொடுத்திருக்கானா? அடே, இந்த படத்தை எடுத்துட்டு போய் கோடீஸ்வரி கிட்ட கொடுத்து நிறைய கில்மாக்களை வாங்கிட வேண்டிதான். I am going to be a கோடீஸ்வரன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுவரை நீங்கள் பார்த்த ஓவியங்களில் மூன்றாவது இரண்டாவது பரிசு பெற்ற ஓவியங்களை பார்த்தீர்கள். முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் பரிசாக பெற்ற ஓவியம் இதுதான். ஆகவே இந்த சிறப்பான ஓவியத்தை வரைந்து முதல் பரிசு வென்ற மிஸ் அஸ்வினி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஐயோ ஐயோ, 5000 கொடுத்து 5 லட்சத்தை அமுக்கிறாளே. போச்சே போச்சே, இவளுகள் எல்லாம் சிபிஐ பிடிக்க மாட்டாங்க. மன்னிச்சுக்கப்பா. ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? தங்கச்சிக்கா கொடுத்த பரிசுடாது. நீ சுத்த மோசம்னா. மோசம் இல்லம்மா, நாசம். 5 லட்சம் போயிந்தி. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த ஓவியத்தை முதல் பரிசா தேர்ந்தெடுத்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு என்னோட நன்றி. ஐயோ, திருநெல்வேலிக்கு அல்வா கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் எனக்கே திருப்பதி லட்டு கொடுத்துட்டாலே இவன. சுமார் பண்றதையும் பண்ணிட்டு. நீங்க எல்லாரும் இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சதா என்ன பாராட்டுறீங்க. ஆனா இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் உரியவன் நான் இல்லை. அதோ அங்க உட்கார்ந்திருக்காரே மிஸ்டர் ராஜா, அவர்தான். ராஜா, ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். வேணாம்டா, என்னடா? போப்பா, வேணாம்டா. போனா? நமக்கு பிரச்சனை. போ ஓ, போயா. இதுவரை நீங்க நம்ம பாரத தாயோட கையில கொடியத்தான் பார்த்திருப்பீங்க. ஆனா மிஸ்டர் ராஜா பாரத தாயோட கையில புறாவை கொடுத்து நம்ம நாடு சமாதான நாடுங்கிறத தெளிவா எடுத்து சொல்லிருக்காரு. அதனால அந்த பரிசு அவருக்கு தான் போய் சேரணும். ஜெய் ஹிந்த்.